ஹாய் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி கேட்டால் ஆட்டுக்குடல் போட்டி எப்படி செய்யுதுன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. ஒரு பாத்திரத்தில் சுடு தண்ணி வச்சு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். அதில் அந்த போட்டியை உள்ளே நல்லா அந்த சுடு தண்ணி நல்லா முக்கிற அளவுக்கு நல்லா விட்டு எடுத்தோம்னா நல்லா இதாகிடும். இப்போ நம்ம அதை எடுத்து அது மேலுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த தோலெல்லாம் உரித்து ஃபுல்லாக எடுத்துடலாம். அது எப்படி இருக்குதுன்னு சொல்லி வாங்க பார்க்கலாம். இப்படி நானும் சுடும் அதை பொறுமையாக என்ன பண்ண உரித்து இப்படி நல்லா அந்த ஒயிட் கலர் வர அளவுக்கு எடுத்துட்டோம்னா போட்டி சாப்பிடக்குள்ள செம அருமையாக இருக்கும். ஆனால் இப்படிலாம் பல பேர் என்ன பண்ண மாட்டாங்க, சுத்தமாக செய்ய மாட்டுறாங்க. இப்படி என்ன பண்ணும், ஃபுல்லாக பாருங்கள் நல்லா பளிச்சுன்னு இருக்கா. இப்படி சுத்தமாக சுடுதண்ணில் முக்கி என்ன பண்ணுவோம், உரித்து எடுத்துடணும். எடுத்துட்டோம்னு சொன்னால் நல்லா இருக்கும். இந்த பாருங்கள் எப்படி இருக்குது, நல்லா இருக்கா, நல்லா பளிச்சுன்னு இருக்கா. ஃபஸ்ட் எப்படி இருந்துச்சு, பிளாக் கலரில் இருந்துச்சு. இப்போ ஒயிட் கலரில் நம்ம ஆக்கியிருக்கோம். அடுத்தது சிறுகுடல், சின்ன சின்ன குடல்லாம் இருக்குல்ல, அந்த குடலை எப்படி சுத்தம் பண்ணுறதுன்னு நம்ம சொல்லி பார்க்கலாம் வாங்க. ஒரு சின்ன குச்சி எடுத்து உள்ளுக்குள்ளே விட்டு அந்த அப்படியே திருப்பி எடுத்தோம்னு சொன்னால் அது உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த கழிவெல்லாம் என்ன ஆகிடும், வெளியே வந்துடும். அங்கே பாருங்கள் எப்படி வருது பார்த்தீங்களா, கசடுலாம். இப்படி தான் போட்டியை சுத்தம் பண்ணணும். ஆனால் இது எத்தனை பேர்த்துக்கு நமக்கு வீட்டில் இப்படி சுத்தம் பண்ணுறாங்க. இப்படி என்ன பண்ணும், ஒவ்வொன்றா எடுத்து ஆனால் கொஞ்சம் வேலை இழுக்கும். ஆனால் இருந்தாலும் இப்படிலாம் சுத்தம் பண்ணி நம்ம எடுத்து சாப்பிட்டோம்னு சொன்னால் அட அவ்வளோ அருமையாக இருக்கும். இப்படி நல்லா அலசிக்கணும். ஒரு தடவைக்கு 2-3 தடவை நல்லா என்ன பண்ணணும், நல்லா அலசி எடுத்துக்கணும். அலசக்குள்ளே லேசாக மஞ்சத்தூளும் போட்டு அலசிட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்கு பிறகு சுடுதண்ணில் திருப்பியும் ஒரு தடவை போட்டு இதை எடுத்து ஒரு கழுவிட்டு சின்ன சின்ன பீஸாக என்ன பண்ணலாம், எடுத்து கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்படி ஒரு கத்திரிக்கோலை கட் பண்ணாலும் ஓகே, இல்லை உங்கள் வீட்டில் நீங்கள் அருவாமனை வச்சுருந்தாலும் ஓகே, கத்தியில் வச்சு கட் பண்ணாலும் ஓகே. சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்து நம்ம சமையல் செய்ய ஆரம்பிச்சிடலாம். நீங்கள் இப்படி ஒரு தடவை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள். இப்படி செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஒவ்வொன்றா கட் பண்ணால் ரொம்ப லேட்டாகும். இப்படி 4-3 எடுத்து டக்கு கட் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரம் டக்குன்னு வேலை முடிஞ்சிடும். அதுக்கு பிறகு குக்கரில் தேவையான எண்ணெய், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கு தேவையான மசாலாத்தூள் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா ஒரு 3-4 விசில் வர அளவுக்கு என்ன பண்ணலாம், நல்லா கொதிக்க வச்சு எடுத்துட்டோம்னு சொன்னால் சூடான சுவையான போட்டி கிரேவி ரெடி ஆகிடும். இப்படி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். பாய்.